ஒருத்தர் வீடு வாடகைக்கு கேக்குறாங்க. கேக்குறப்ப அந்த ஓனர் என்ன பண்றாங்க, உங்களுடைய ஸ்கின் கலர் என்ன அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு காலேஜ்ல எங்க இங்கிலீஷ் மேம் வந்து ஒரு போயம் டீச் பண்ணாங்க. என்ன போயம் அப்படின்னு பார்த்தாக்கா, டெலிபோன் கான்வர்சேஷன் அப்படின்ற ஒரு போயம். ஆத்தர் நேம் என்னன்னா வோல்ட் ஜோயிங்கா. சரி, இப்ப எதுக்காக இந்த போயமை பத்தி நான் சொல்றேன்றது இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க, அப்பதான் எதுக்காக சொல்றேன்றது புரியும். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. சரி, இப்ப இந்த போயமோட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துடலாம். அதாவது ஒருத்தர் வந்து வீடு வாடகை கேட்கிறாரு. எப்படின்னா டெலிபோன் மூலயமா, ஃபுல்லா லேண்ட்லைன் மூலயமா, என்னது அதாவது கான்வர்சேஷன், அதாவது டைட்டில் டெலிபோன் கான்வர்சேஷன்ல அது மூலியமா கேட்கிறாரு. அவருக்கு இடமும் செட் ஆயிடுது, வாடகையும் செட் ஆயிடுது, எல்லாமே ஓகே. ஆனா அவர் என்ன பண்ணிடுறாரு, நேர்மையா ஒரு உண்மையை சொல்லிடுறாரு. என்னன்னு பார்த்தாக்கா, நான் ஒரு ஆப்பிரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்லிடுறாரு. உடனே அந்த பக்கம் அந்த லேடி ரியாக்ட் பண்றாங்க. என்னன்னா, ஹவு டார்க் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இவர் கோவப்படல. இவர் கோவப்படாம ஒரு நக்கலா ஒரு பதில் சொல்றாரு. என்னன்னா, பிளெயின் சாக்லேட்டை கேக்குறீங்களா இல்லாட்டி மில்க் சாக்லேட்டை கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா ஒரு பதில் சொல்றாரு. திரும்பவும் அந்த லேடி விடுற மாதிரி தெரியல. இவர் என்ன பண்றாரு, என்னுடைய உள்ளங்கை வெள்ளை, என்னோட அடிப்பாதமும் வெள்ளை, ஆனா நான் உட்காந்து என்னோட பின்பக்கம் மட்டும் கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடியா ஒரு பதில சொல்றாரு. கடைசியா, நீங்க வீடு தரத்தும் தராததும் உங்களுடைய விருப்பம், நீங்க என்ன அதை பார்த்துட்டு வந்தே அதை முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை முடிக்கிறாங்க. எதுக்காக இந்த போயமை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கே வந்து இது ரெண்டு பேர் கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க, எதுக்கு இந்த போயம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனா இந்த போயமுடைய மாரல் ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுட்டு தான் இப்ப நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சினிமா துறையா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு நிஜ வாழ்க்கையா இருக்கட்டும், இதுல நான் யாரையும் குறிப்பிடல, பொதுவா சொல்றேன். சினிமா துறைன்னு எடுத்துப்போம். எக்ஸாம்பிள், இப்போ பொன்னியின் செல்வன் படம் எடுத்துக்கிட்டோம்னா, த்ரிஷா அவர்களை அழகுபடுத்தி காட்டுறதுக்காக பின்னாடி இருக்கிற பெண்கள் எல்லாம் கருப்பாணிக்கு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரோமியோ ஜூலியட் ஒரு படத்துல, அதாவது ஒரு கோயில் ஷூட்டிங்ல அன்சிகாவை அழகுபடுத்தி காட்டுறதுக்காக பின்னாடி இருக்கிற பெண்கள் எல்லாம் கருப்பாணிக்கு வச்சிருப்பாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கருப்புன்ற ஒரு நிறம் தான் வெள்ளை நிறத்தை வந்து மேம்படுத்தி காட்டுது. அதனால கருப்பு நிறத்தை தாழ்த்தியோ குறைவாவோ பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்னு, இந்த போயம்ல நம்மளுக்கு எனக்கு புரிஞ்சது என்னன்னா, அதாவது ஒருத்தருடைய நிறத்தை வச்சு குணத்தை வந்து மதிப்பிட முடியாது. அவருடைய குணம், அவருடைய மனித நேயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருத்தரை மதிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ எனக்காக காது கொடுத்து கடைசி வரையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.